ஓம் நம சிவாய. அன்பே சிவம் மனமே குரு. ஓம். நண்பர்களே, எதிரியை ஒழிக்க எதிரி தொல்லை தாங்க முடியலையா? எதிரியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் பேசாமல் இருந்தாலும் பண வசதி, ஆள் வசதி வச்சு என்னை தாக்குறாங்க. என்னால் முடியல, தற்கொலையே பண்ணிக்கலாம்னு தோணுது ஐயா. இதுக்கு எதனா ஒரு வழியை நீங்கள் கொஞ்சம் காட்டுங்க. பணம் எங்களால் செலவு பண்ண முடியல, எல்லா இடத்துலையும் போய் ஃபெயிலியர் ஆகுது, எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுக்காக இந்த எந்திரத்தை நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது மாடனோட எந்திரம். இதை வச்சு எதிரியை முடக்கலாம், அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கலாம். சரிங்களா? உங்கள் பேச்சுக்கே வராத அளவுக்கும் பண்ணலாம். இதை பண்ணக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயந்திரத்தை செப்பு தகடுலேயோ வெள்ளி தகடுலேயோ இதை வரைஞ்சிக்கலாம், இல்லை தாம்பர தகடுலேயும் இதை வரையலாம். இதை வரைஞ்சி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இளநீ கொண்டு இதுக்கு கொஞ்சம் சுத்திப்படுத்திக்கங்க. இது வாசனை திரவங்கள் கொஞ்சம் இந்த இயந்திரத்து மேலே தடவிட்டு ஒரு மஞ்சள் கொஞ்சம் எடுத்து ஒரு பிள்ளையார் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாழையில வைத்து இதுக்கு தேவையான படையல் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், மாமிசம் கொஞ்சம் வைக்கணும், கொஞ்சம் சரக்கு, இதை மாதிரி பானகம் கொஞ்சம் வைக்கணும். வச்சு இந்த இயந்திரத்தை தெற்கு முகமாக அமர்ந்து எதிரியின் பேர் தெரிஞ்சதுனாக்கா இந்த இயந்திரத்தில் அந்த பேரை கொடுத்துருங்க. எதிரியோட துணி இருக்கா அதை எடுத்துக்குங்க, எதிரி ஃபோட்டோ இருக்கா அதை எடுத்துக்குங்க. விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 விளக்கு இதுக்கு நீங்கள் போட்டாகணும். ஒரு விளக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெய் விளக்கு போடுங்க. இன்னொரு விளக்கு நீங்கள் போடும்போது கொஞ்சம் வேப்பெண்ணெய் விளக்கு கூட நீங்கள் போடலாம். போட்டு ஒரு ஆணி ஒன்று எடுத்துக்குங்க. இந்த மந்திரத்தை 48 உரு, முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், உடல் அசையக்கூடாது. மந்திரங்கள் விளக்க பார்த்தபடி ஒரு ஆணியை கையில் எடுத்துக்கிட்டு எதிரி ஃபோட்டோ, அவரோட துணிகள் எதனா ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்துக்குங்க. இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஆணியை எடுத்து அந்த வேப்பெண்ணெய் போட்ட விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கில் இந்த ஆணியை சூடு பண்ணணும். அதற்கு எதனா நீங்கள் ஒரு ஃப்ளேயர் மாதிரி வச்சு கூட அந்த ஆணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எதிரி ஃபோட்டோவை அந்த இயந்திரத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க. இந்த இயந்திரத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னால் எதிரி ஃபோட்டோவை வச்சுட்டு அதுக்கு கீழே அவங்க துணியோ முடியோ ஏதோ அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ கீழே வச்சுட்டு இந்த மந்திரத்தை 1008 உரு நீங்கள் கொடுக்கணும். 1008 உரு நீங்கள் கொடுத்து இதை கொண்டு போய் அத்தி மரத்தில் அடிக்கலாம், அரச மரத்தில் அடிக்கலாம். அதுவும் கோவிலுக்குள்ள எந்த மரத்தில் நீங்கள் அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஆல மரத்தில் அடிக்கலாம், புளி மரத்துலேயும் அடிக்கலாம். அதே ஒன்று சுடுகாட்டில் இருக்கிற புளியா மரமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்போவே கை மேலே பலன் இருக்குது. சரிங்களா? இதை பார்த்து இதை முறையாக பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் எதிரியை என்ன நீங்கள் நினச்சி கை கால் போடணுன்றீங்களா, இல்லை எதிரி அவனோட பொருட்கள் எல்லாம் முடங்கணுன்றீங்களா, வருமானத்தை முடக்கணுன்றீங்களா, எதை நினச்சி நீங்கள் இந்த ஆணியை எடுத்துகிட்டு போய் இந்த ஆணி, ஃபோட்டோ, துணி, முடி எது இருந்தாலும்
அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தில் வச்சு இந்த சூடு பண்ண ஆணியை அடிச்சுட்டு திரும்பி பார்க்காத வரணும். திரும்பி பார்க்காத வந்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் எதனா குளம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் போகிறதுக்கு முன்னால் மஞ்சள், குங்குமம், உப்பு இதை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்குங்க. கரைச்சி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு இதை அடிச்சுட்டு திரும்பி பார்க்காத வந்து காலை கையை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியே நின்று அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து குளிச்சுடுங்க. சரிங்களா? இந்த காரியத்தை 20லேருந்து 21 நாள் உங்கள் கண்ணு முன்னால் இருக்கிற எதிரியை கண் முன்னாலே பார்க்கலாம். இல்லைன்னா தூரத்தில் இருக்கிற எதிரியாக இருந்தால் யார் மூலமாவது அது உங்கள் செவிக்கு வரும், நீங்கள் கேட்பீங்க. இது உத்தமம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.